ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தை உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டுமாக ஒரு புதிய நாளை நாம் பார்க்க கர்த்தர் நமக்கு பலன் தந்தார். எப்படி இருக்கீங்க? இதுவரை நம்மை சுமந்து வந்த ஆண்டவர் நிச்சயமாய் இனிமேலும் நம்ம நடத்துவார். அவருடைய பிரசனம் நிச்சயமாய் நம்மோடு கூட இருக்கும். அந்த நம்பிக்கையோடு இந்த புதிய நாளை நாம் ஆரம்பிப்போம். பாருங்க, 1 சாமுவேல் 16:7 கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்று வாசிக்கிறோம். The Lord looks at the heart. அவர் இருதயத்தை பார்க்கிற ஒரு ஆண்டவர். அன்பான குடும்பத்தின் மக்களே, இந்த உலகம் வெளித்தோற்றத்தை காணும். இந்த உலகம் நமது வெளித்தோற்றத்தை கண்டு நம்மை எடைப்படும். நமது வெளித்தோற்றத்தை பார்த்து நம்மை ஞாய்ந்திருக்கிறது இந்த உலகம். ஆனால் நம் ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர்? திருமறை அழகாக சொல்கிறது, இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற ஆண்டவர். அவர் இருதயத்தை பார்க்கிற ஒரு ஆண்டவர். இன்னைக்கு நிறைய முறை நம்ம நினைக்காததை கூட நாம் நினைத்ததை போல, பேசினதை போல, செய்ததை போல இந்த உலகம் நம் மீது படிப்படுவதை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை நம்ம அப்படி நினைச்சே இருக்க மாட்டோம். நம்ம நல்லதையே நினைச்சு இந்த காரியங்களை செய்திருப்போம். ஆனால் இந்த உலகம் நம்மை தவறாக புரிந்து கொள்ளுகிறது. ஏனென்றால் இருதயத்தை பார்க்கக்கூடிய ஞானம் இந்த உலகத்திற்கு இல்லை, உலக மக்களுக்கு இல்லை. ஆனால் அதனால நிறைய பாடுகளை நாம் சந்தித்து வருகிறோம். ஆனால் திருமறை சொல்கிறது, கர்த்தர் இருதயத்தை அறிந்திருக்கிறார், இருதயத்தின் சிந்தனைகளை அறிந்திருக்கிறார், நம் இருதயத்தின் நினைவுகளை அவர் அறிந்திருக்கிறார். நிச்சயமா நம் நினைவுகளை அறிந்திருக்கிற ஆண்டவர், இருதயத்தை அறிந்த ஆண்டவர், நமது நினைவுகள் பரிசுத்தமாய் இருக்கிற நேரத்திலே நிச்சயமாய் நம்மை கைவிடுகிற ஆண்டவர் அல்ல. நம்மை ஒருபோதும் வெட்கப்பட்டு போக விடுகிற ஆண்டவர் அல்ல. அவர் இருதயத்தை அறிந்திருக்கிற ஒரு ஆண்டவர், நம் நினைவுகளை அறிந்திருக்கிற ஆண்டவர். நல்லதே நம்ம நினைப்போம், நல்லதே நம்ம செய்வோம், நல்லதுக்காகவே நம்மை அர்ப்பணிப்போம். யாருக்கு தீங்கு செய்யாதபடி, யாருக்கு எதிராக நம் காரியங்களை நினைக்காதபடி, உண்மையானது நல்லதையே நம் ஆண்டவருக்கு முன்னாக நினைப்போம். நிச்சயமாய் அவரோடு கூட நாம் வாழுகின்ற பொழுது நம் நினைவுகளுக்கு ஏற்ற பிரதிபலனை நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு தருவார். ஒருவேளை இந்த உலகம் நம்மை வஞ்சிக்கலாம், இந்த உலகம் நம்மை தீமையாக ஞாய்ந்திருக்கலாம், இந்த உலகம் நமக்கு எதிராக எழுந்து நிற்கலாம். ஆனால் இருதயத்தை அறிந்த ஆண்டவர், நம் நினைவுகளை அறிந்த ஆண்டவர் ஒருபோதும் நாம் வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார். எந்த ஜனங்களுக்கு முன்னால நம்ம வெட்கப்பட்டோமோ, எந்த ஜனங்களுக்கு முன்னாக நம்ம ஞாய்ந்திருக்கப்பட்டோமோ, எந்த ஜனங்களுக்கால நம்ம ஞாய்ந்திருக்கப்பட்டோமோ, அதே ஜனங்களுக்கு முன்பதாக நம்மை மகிமைப்படுத்தக்கூடிய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த நம்பிக்கையோடு இந்த புதிய நாளை ஆரம்பிப்போம். என் இருதயத்தின் சிந்தனைகளை அறிந்த ஆண்டவர் எனக்கு பதில் தாரும் என்று சொல்லி அவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். நிச்சயமா அவர் கொடுக்கிற பதில் மகிமையுள்ள பதிலாய் காணப்படும். ஜெபம் பண்ணலாமா? அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்திலே நீரங்களுக்கு தந்த இந்த வார்த்தைகளுக்காக நன்றி கர்த்தாவே. எங்கள் இருதயத்தை சோதித்து அறிகிற ஆண்டவர் நீர் மட்டும் தானப்பா. எங்கள் நினைவுகளை அறிந்திருக்கிற ஆண்டவரப்பா, எங்களை கைவிட மாட்டீர் நம்புகிறோம். பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் மகிமைப்படுத்துமப்பா. ஒரு தீங்கும் வராதபடி உம்முடைய மகிமையால் நிரப்பி ஆசீர்வதித்து பலப்படுத்த வேண்டுமா கெஞ்சுறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.